எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு மொச்சக்கொட்டை வாங்கியிருக்கேன். மொச்சைக்காய் இது எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். உரிச்சிட்டு காட்டுறேங்க. பாருங்க, 1 கிலோ வாங்கியிருந்தேன். நான் கொட்டை உரிச்சு எடுத்து இவ்வளோ தான் வந்துச்சு. குழம்பு வைக்கலாம் வாங்க. உரிச்ச மொச்சக்கொட்டையில் நம்ம மசாலா குழம்பு தான் இன்றைக்கி வைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் 2 உரிச்சு வச்சுருக்கேன். பூண்டு 2 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, கொத்தமல்லி, தேங்காய் இதெல்லாம் வதக்கலாம் வாங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க வதக்கிறதுக்கு. போட்டுட்டு வெங்காயம், பூண்டு, தக்காளி, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போகிற மாதிரி. நல்லா வதங்கிடுச்சு. கொத்தமல்லி, தேங்காய் போட்டு வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மசாலா அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போது குக்கரில் தாளித்து விட்டுக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு போட்டு வச்சுக்கிறேன். உப்பு தேவைக்கு போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. காரம் கம்மியாக தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம அரைச்ச மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கின்னு கொஞ்ச நேரம் எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது கேட்க தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கலாம். மூணு விசில் வரட்டும். வந்துட்டு பிறகு பார்க்கலாங்க. வந்துச்சுங்க. குழம்பு எப்படி வந்து பார்க்கலாம். பாருங்க, மசாலா குழம்பு ரொம்ப நல்லா வந்துடுது. பாருங்க, மசாலா குழம்பு நல்லா வந்திருக்கு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாங்க. பார்க்கலாம். இந்த குழம்பு பூரியோட, சப்பாத்தியோட, தோசையோட ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நல்ல சாப்பாடு தான் செஞ்சுருக்கிறேன். நல்லா இருக்குங்க. சாப்பிட்டு